வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பொரியல். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு, இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த டைம் வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப பொன்னிறமாக எதுவும் வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கிற கொத்தவரங்காய் இதில் சேர்த்துடலாம். இப்போ கொத்தவரங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி விட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டு வேக வைக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை ஓப்பன் பண்ணி இதை கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி 2-3 டைமு ஓப்பன் பண்ணி நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி பொரியல் நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.